வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசனு தான். இளவரசனை பற்றி என்ன பேசுகிறேன்னா, அவருக்கு ஒரு அறிவுரை தான். அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார். இந்த மாதிரி மஞ்சக்காமலாம் வந்துருச்சுங்க, அதனால் பத்தியமாக இருக்கணுங்க, மறுபடி கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஒன்றும் தப்பில்லை. அவர் கம்பேக் கொடுக்கலாம், கம்பேக் கொடுக்காமையும் போகலாம். ஆனால் அவரோட உடம்பை அவர் தான் பார்த்துக்கணும். ஆல்ரெடி முதலே நான் சொன்னேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் அளவுக்கு அதிகமாக மது குடிக்கிறாரு, சில பிரச்சனையெல்லாம் வரும். நீங்கள் வந்து மது குடிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நிறைய பேர் நம்மளை திட்டி பேசியிருப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சக்காமாலை எதனால் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மஞ்சக்காமாலைங்கிறது ஹைப்படைட்டிஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு கிருமி. ஹைப்படைட்டிஸ் ஏன்னு சொல்கிற ஒரு கிருமி. அந்த கிருமி எதனால் வருதுன்னா, ஒன்றா தண்ணியில் வருது, இல்லை உணவு முறை மூலமாக வருது. ஜாண்டிக்ஸ் மஞ்சக்காமலை வந்து ஒரு ஜாண்டிக்ஸ். அது வந்து இந்த நம்ம கல்லீரலுக்கு இருக்கிற செயல்படும் தன்மை, அதாவது மாற்றத்தினால்தான் இந்த மஞ்சக்காமலை வருது. அது எதனாலனா, முதல் காரணம் வந்து ட்ரிங்கு, மது குடிக்கிறது. ஒரு வேளை கேட்கலாம், சின்ன 8 வயசு குழந்தையிலேருந்து மஞ்சக்காமலை வருது, அவங்க ட்ரிங்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதனால் வருதுன்னா, உணவு முறை மூலமாக தான் மஞ்சக்காமலை வருது. இந்த மஞ்சக்காமலை நீங்கள் வந்து போக்கணுன்னா, ஒன்று வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கவே கூடாதுங்க. ரெண்டாவது, கடையில் வந்து சாப்பிடவே கூடாது. இது 2 நாள் தான் மஞ்சக்காமலை வரக்காருன்னா. நம்ம இளவரசருக்கு ஏன் மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா, அவர் மாதத்தில் 20 நாள் போதை போட்டு இருக்கிறது. அது ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் போதை போட்டீங்கன்னா அவங்க பாதிக்கப்படுறது உங்கள் குடும்பம்தான். நீங்கள் போதை போடாதீங்க, போதை போட்டு சமூக வலைதளத்தில் பேசாதீங்கன்னா தான், அதைத்தான் நான் சொன்னேன். அதுக்கு தான் இவங்கள பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு வேறு வேலையே இல்லையே அப்படின்ட்டு நிறைய பேர் கொந்தளிச்சிருப்பாங்க. ஓகே, அது பழைய விஷயம். இப்போ இவர் என்ன பண்ணோன்னா, ட்ரிங்க்ஸு தொடவே கூடாது. மஞ்சக்காமலை சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. மஞ்சக்காமனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுத்திருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க உங்களுக்கே தெரியும். பிரபல பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் அவர்கள், அவரை மாதிரி ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த உலகத்திலே கிடையாது. அவ்வளோ ஒரு பாட்டு எழுதுறவர். அவர் எதனால் இறந்தாருன்னா, இந்த மஞ்சக்காமலை நோயினால் தான் அவர் இறந்துருப்பார். இப்படி ஒரு கவிஞரை நாம் இழந்துருக்குறோம். அதனால் வந்து நம்ம இளவரசரை என்ன பண்ணோன்னா, ட்ரிங்க்ஸு தொடவே கூடாதுங்க. நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட வேண்டாம்னு உங்களை சொல்லலை, ஆனால் நான்வெஜ்ஜில் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. அதுக்காக நான்வெஜ் சாப்பிட்டனால தான் உங்களுக்கு மஞ்சக்காமலை வந்துடுன்னு ஒரு சிலர் கொந்தளிச்சுட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்றனால மஞ்சக்காமலை வராது, ஆனால் வரலின்னு சொல்ல முடியாதுங்க. மொத்தத்தில் இவர் ட்ரிங்க்ஸ் அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிறார். இப்போ அந்த ட்ரிங்க்ஸுனால் என்ன வந்து நம்மளுக்கு கெடுதல்னால், நம்ம உடம்பில் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருப்பேன், கல்லீரல் மெயினான பார்ட்டு. இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்க கல்லீரல் வந்து வீக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த வீக்கம் ரொம்ப அதிகமாகி அதை அப்படியே சுருங்கறக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் காமாலை ஹெவியாக வரும். அதுக்கு பேர் தான் ஹைப்படைட்டிஸ் ஏங்கிற ஒரு கிருமி. அது தண்ணி மூலமாக வரும், உணவு மூலமாகவும் வரும். இது நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஆரம்ப அறிகுறியில் வந்து கரெக்டாக டாக்டரை வந்து நீங்கள் அணுகிட்டீங்கன்னா பயப்பட தேவையில்லை. அதாவது ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கீழா நல்லி அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சக்காமலை 10லேருந்து 25 நாளில் குணப்படுத்திடலாம். நம்ம இளவரசருக்கு தான் இந்த பதிவு. அவர் கேட்குறதும் கேட்காததும் அவரோட இஷ்டம். அவர் போதை போட்டு ஆடிட்டு இருக்கிறான் தான் நான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்ல. அவருக்கு வரது பூரா இலவச வருமானம். நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கம்பெனிக்கு போனால் 1000 ரூபா கிடைக்குதுங்க, அதை நான் வீடியோ போட்டு சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. ஓகே, அவர் வீடியோ போட்டு சம்பாதிக்க ஒன்று தப்பில்லைங்க. ஆனால் அவர் உடம்பை கரெக்டாக வச்சுக்கோணுங்க. எதனால் அப்படின்னா, அவர் மாதத்தில் 30 நாளில் 20 நாள் பூரா ட்ரிங்கில் தான் இருக்கிறாரு. அன்றைக்கே சொன்னேன், ஒரு பெட்டி பீரை அடித்தே தீக்கிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். நீங்கள் இந்த பீர் அடிக்கிறதுனால உங்களுக்கு பயங்கரமான டேஞ்சர். பீர் வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல். ஆல்கஹால் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா பீர் தான். அது வந்து கல்லீரல் பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறது. இந்த மஞ்சக்காமலைங்கிறது வந்து கல்லீரலோட ஒரு
மாற்றம் தர தன்மை தான் மஞ்சக்காமல் ஆரம்ப ஸ்டேஜ். கல்லீரல் தான் நம்ம உடம்புல மெயினான ஒரு இது. அதில் வந்து கல்லீரல் வீங்கினால் ப்ராப்ளம் தான், சுருங்கினால் ப்ராப்ளம் தான். அந்த வீங்கிறதுக்கு என்ன காரணம்னா மது, சுருங்கிறதுக்கு என்ன காரணம் மது, புகை. மது, புகை இது ரெண்டும் தான் உங்களுக்கு கல்லீரல் டேஞ்சராக இருக்காருன்னா முதல் காரணம் வந்து மது தான். மது நீங்கள் அதிகமாக அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா மஞ்சக்காமாலை தான். மஞ்சக்காமாலையில் வந்து பத்தியம் நீங்கள் பார்க்கலின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ஆளவே முடிச்சு போடும். நான் இளவரசர் என்ன பண்ணோன்னா, அதாவது மது சுத்தமாகவே குடிக்கக்கூடாதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு தான் அட்வைஸு. நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம், இது கேட்குறதும் கேட்காம இருக்கிறதும் உங்கள் இஷ்டம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படின்ட்டு நான் பிரார்த்திக்கிறேன். அதாவது உங்களை நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், உங்களை வந்து திட்டி வீடியோ போட்டுக்கிறேன்னா நீங்கள் பண்ண செயல்பாடுக்கு திட்டி வீடியோ போட்டுக்கிறேன். அதுக்காக ஒரு ஆள் வந்து உடல்நிலை சரியில்லாத போது நாம் வந்து அட்வைஸ் பண்ணல, தப்பு இல்லைங்க. நீங்கள் வந்து மஞ்சக்காமாலை இருக்கிறதுனால ரொம்ப பத்தியமாக இருங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. நீங்கள் வந்து யூடியூப் ஒன்று தான் நம்ம வாழ்க்கை கிடையாதுங்க. நிறைய பிரச்சனை, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து மது ஒன்று தான் மருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான் நான் சொல்லுவேன். மஞ்சக்காமாலை நீங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப பத்தியமாக இருந்து அதுலேருந்து வெளியே வரணும். ஏன்னா நம்மால் வந்து உங்களுக்கு அழகான ஒரு குடும்பம் இருக்குது, அழகான ஒரு குழந்தை இருக்குது. அது இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா மது எல்லாம் புறந்தள்ளிடுங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி மது குடித்து குடும்பமே அழிஞ்சிருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஓவராக ஆட்டம் போட்டிங்க. இப்போ என்ன காரணம்? மஞ்சக்காமாலை இருக்குது. அதுலேருந்து வெளியே வரோன்னா மது சுத்தமாக தள்ளணும். ரெண்டாவது கடையில் சாப்பிடாதீங்க, பத்தியமாக இருங்க. கேரட் ஜூஸ் குடிங்க. எளிதில் ஜீரணமாகிற பொருளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தான் அறிவுரை. நீங்கள் கேட்டாலும் சரி நீ எதிர்க்க அமௌண்ட் பண்ணுவாங்க பாரு, இவனுக்கு வேறு வேலையே இல்லையா, நீ எல்லாம் எதுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு கேட்பாங்க. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் இளவரசர் நல்லபடியாக மஞ்சக்காமாலேருந்து வெளியே வரோன்ட்டு நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.